ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக ரீசெண்டாக வெளியான ஸ்ரீகாந்த். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஸ்ரீகாந்த் பொல்லா. இவர் பேசிக்காக ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே இருக்கிற சீதாராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு நபர். இவருடைய குடும்பம் ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். இது பேசிக்காக ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்போ அடுத்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பில் இருக்கிறாங்க. அதுலேயும் திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து, எப்பா உனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்காப்பா அப்படின்னு இவங்க அப்பா கிட்ட சொல்கிறாப்புல. அவங்க அப்பா வயக்காட்டில் இருக்கும்போது இப்போ அவங்க அப்பா உடனே சந்தோஷத்தில் அங்கேருந்து இங்கே போடுறா அப்படின்னு பையனை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவர் போய் சரக்கெல்லாம் வாங்கி சரக்கை போட்டுட்டு நேராக பாட்டிலும் கையுமா தான் வீட்டுக்கு வந்து சேர்றாப்புல. பார்த்தா வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்காங்க. என்ன அவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஏங்க எனக்கு மகன் மறந்துருக்காங்க அப்படின்னு ஒரே வந்து சந்தோஷத்துடைய உச்சியில் நம்மால் வர்றாப்புல. வந்த உடனே இவனுக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் பேர் வைக்கிறேன். ஏன் ஸ்ரீகாந்த்னு பேர் வைக்கிறேன் தெரியுமா? நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்காரே கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்த், அவருடைய ஞாபகார்த்தமாக தான் வைக்கிறேன். அவரை மாதிரியே என் மகனும் மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பான் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கா ஞாபகார்த்தமாக தான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு பேர் வச்சிருக்காப்புல இவருடைய அப்பா. ஆனால் கடைசி தருணத்தில் தான் இவர் தன்னுடைய பையனை அப்படி உத்து பார்க்குறாப்புல. பார்த்தா தான் பையனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது அப்படிங்கிறதே அப்போ தான் இவருக்கு புரியுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. கணவன் மனைவி ரெண்டு பேருமே இப்போ சோகமாகி போயிடுறாங்க. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன வேலைங்கிறீங்க? அவங்க வந்து இந்த பக்கம் ஆண்கள் எல்லாம் இவர்கிட்டையும் பெண்கள் எல்லாம் அந்தம்மாக்கிட்டையும் போய், இங்கே வருமா என்ன பண்ண, ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, பார்வையே தெரியாத, அதாவது ரெண்டு கண்ணும் இல்லாத ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அவனை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய மேட்ரு. அதுக்கே ஒரு ஆள் வேணும். இது எங்கே நாளைக்கு உங்கள் ரெண்டே துவச்சி பார்க்குறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு குழந்தை, பேசாட்டு திருப்பி கடவுள்கிட்டயே நம்ம திருப்பி வேணான்னு திருப்பி கொடுத்துருங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண போக இவங்க அப்பா இந்த பையனை தூக்கி கொண்டு போய், யார் இந்த சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு போய் ஒரு குழியை வெட்டி உள்ளே புதைக்கிறதுக்காக அப்படி அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா அப்பா தான் விஷயம் தெரிஞ்சு காட்டுக்கு ஓடி வருது. நம்ம வேணும்னா இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கலாம், தயவு செஞ்சு என் மகனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் உள்ள ஓடி வருது. வேறு வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுது கடைசியாக சரி இருக்கட்டும் அந்த குழந்தைய நம்ம வச்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் வளர்ந்தா உண்மையாக உலகம் என்ன சொல்லுச்சோ அதுதான் இந்த பையனுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. எல்லாருக்குமே ஒரு கிள்ளிக்கீரையாகவே அந்த பையன் இருக்கான். ஏன்னா அந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாத்தாலையும் இந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் ரெண்டு கண்ணுமே தெரியாத பார்வையில்லாத அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இவன் நம்ம ஸ்ட்ரகிளே பண்ணலை அப்படின்னு இவனே நம்பினா கூட உலகம் அதை நம்ப விட மாட்டேங்குது. எப்பா நீ வேறப்பா ஒன்று வச்சுக்கிட்டு அப்படின்னு கிரிக்கெட் விளாடுறாங்க. அந்த பையன் தெருவில் அந்த பசங்களோட கிரிக்கெட் விளாடும்போது நேர பால் மண்டேலே போட்டுறாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது, இங்கே பாரு உனக்கு எதுக்கு கிரிக்கெட்டு, கண்ணே தெரியாது, நீ எப்படி கிரிக்கெட் விளாடுவ? நான் என்ன சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் பின்னாடி ரெண்டு கண்ணும் தெரியாமல் ஏதாவது ஒரு சிக்னலில் நீ பிச்சை தான் எடுக்க போகிற. இந்த காசையும் கையில் வச்சுக்க, முதல் போனி நான் கொடுத்ததாக இருக்கட்டும், தொழில் எப்போ இருந்தே கற்றுக்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த பையனை அவமானப்படுத்துகிறாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அந்த பையனுடைய ஸ்கூலில் இருந்தே கூப்பிட்டு தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கங்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பசங்களால், அதாவது குழந்தைகளால் உங்கள் பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. அவனுடைய உலகம் வேறு மாதிரி அழகான ஒரு உலகம், இவனை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உலகம். இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸுக்குன்னு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல போய் கடைசியாக அந்த ஸ்கூல்லே கொண்டே சேர்த்துருங்க அப்படின்னு இந்த ஸ்கூலில் இருந்து அட்வைஸ் பண்ண போக கடைசியாக அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கப்படுறாப்புல நம்ம கதாநாயகன். அதாவது பார்வையில்லாத மாணவர்களுக்கு மட்டும் நடத்தப்படுற ஒரு ஸ்கூலு. அங்கே போய் சேர்க்கப்படுறாரு. அங்கே நல்லா படித்து அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணுறாப்புல. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூலில் தான் தேவிகா அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சரை முதலாக மீட் பண்ணுறாரு இவர். ஒரு பார்வையில்லாத பையனாகவே வளர்ந்து அந்த வயசு வரைக்கும் அவர் வந்துட்டாப்போ கூட எப்படி பார்வையில்லாத நபர்கள் நடந்துக்கணும், ஒரு நடக்கிறதே கூட நீங்கள் எப்படி வாக் பண்ணணும், எந்த மாதிரி ஈஸியாக யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் மட்டுக்கு தைரியமாக எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களால் போக முடியும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து
பாடங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு இந்த பையன் கற்றுக்கிறது வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் அந்த தேவிகா அப்படிங்கிற டீச்சர் தான் இவனுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பையனுடைய முழு முயற்சியிலையும் சரி, அந்த டீச்சரான தேவிகாவுடைய அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்லேயும் சரி, உண்மையாக இந்த பையன் எந்த அளவுக்கு பறக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு துஷார் ஹீராநந்தினி இயக்குன ஒரு படம் இது. யாருங்க இந்த துஷார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேம் 2003 த தெல்கி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சீரீஸு. அதாவது இந்த ஸ்கேம் 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்டோரின்னு முதல்ல ஒன்று வந்துச்சு, அதனுடைய 2வது சீசனாக இது வந்தது. இதை இயக்குன அந்த துஷார் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. கிட்டத்தட்ட இதையும் ஒரு ட்ராமாவாகத்தான், இது ஏற்கனவே பயோகிராஃபிக்கல் ட்ராமா தான், அதை ட்ராமாவாக தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு ட்ராமாவாகத்தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக நான் செட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நீங்கள் பார்த்தே தீரணும், வேறு வழியே கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் பார்த்தே தீரணும். நம்ம ரொம்ப டவுனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க வாழ்க்கை யாருமே கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பாருங்கள். இந்த படம் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது தங்கல்லேருந்து எடுத்துக்கலாம். தங்கல் மாதிரி, தாரே ஜமீன் பர் மாதிரி, மைதான் மாதிரி, இந்த படம் மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டராக இருக்க போகிற படங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ஏன்டா எவ்வளவு தாண்டா நான் பண்ண முடியும், நான் எவ்வளவு படித்து எந்த உச்சிக்கு போனாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு குறையவே கடைசி வரைக்கும் குத்தி காமிச்சு இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டமே எனக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு இல்லையா. இதை தாண்டி என்ன தான் பண்ண போகிறார் ஹீரோங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுக்குற விஷயம் இருக்குது இல்லையா. அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் நான் ரொம்ப கண்கலங்கி போயிட்டேன். நான் பர்சனலாக ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணி தான் பார்ப்பேன் ஒரு சில படங்களை. நமக்கு அந்தளவு கனெக்டை கொடுத்ததுன்னா நம்ம எமோஷனலாக அப்படி அட்டாச் ஆகி தான் ஒரு படத்தை பார்ப்போம். இந்த படத்தில் ஏர்போர்ட்டில் ஒரு சீன் ஒன்று இருக்குது. இவர் உள்ள ஏர்போர்ட்டில் ஜோதிகா இறக்கி விட்டுருவாங்க. அங்கே இருந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த காட்சி நான் எதையுமே ஸ்பாய்லர்ஸாக இங்கே ரிவீல் பண்ணலை. அந்த சீனை பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி கண்ணே கலங்கி போச்சு ஒரு செகண்டில். ஏன்னா உண்மையாக பார்வை இல்லாதவங்க அப்படித்தான் நடத்தப்படுறாங்க. அதை நீங்கள் பாருங்கள். அது நம்ம அவங்க சைடில் தப்பு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. என்ன ஃபேக்டோ எது லாவோ அதை தான் அவங்க பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அட்டகாசமான ஒரு சீனு. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மொத்த படத்துக்கு அந்த ஒரு சீனு தான் எக்ஸாம்பிள். பாருங்கள், வச்சு அட்டகாசமாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை. டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய உந்துதலாக அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுற்றிட்டாங்களோ தேவையில்லாமங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி பயோகிராஃபிக்கல் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 ஐட்டம் நம்பர் பாட்டெலாம் நடுவில் வைக்க முடியாது, போர் அடிக்குதுங்கிறதுக்காக. ஏன்னா இது ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸ்ரீகாந்த் பொல்லா அப்படின்னு உண்மையாக ஒரு நபர் இருக்கார். அவர் யாருங்கிறதே இதுவரைக்கும் தெரியாதவங்களுக்கு, இந்த படமும் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லவே விரும்பலை. நீங்கள் பாருங்கள், அந்த நபருடைய உண்மை வாழ்க்கை வரலாறை தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் லைஃப்பில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். என்னென்னலாம் நடந்ததுங்கிறத செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சுற்றி சுற்றி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயோ இருக்குது, செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லையே, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருந்தது. அதனால் இதை நான் முதலே தெளிவாக சொல்லிட்டேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பாருங்கள். ஒரு சில வசனங்கள் இந்த படத்தில் வேறு லெவலில் தெரிக்க விட்டாங்க. அந்த சீனை தாண்டும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்பா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உனக்கு தான் 2 கண்ணும் தெரியாதே, எதுக்கு அந்த பிரச்சனை அங்கே இருந்துக்கிட்டு அவங்க அடிக்கிறதுக்குள்ளே பெசாட்டு ஓடி வந்துட வேண்டியதானே அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் சொல்லும்போது ஹீரோ திருப்பி சொல்லுவார், இங்கே பாருங்கங்க, எனக்கு பார்வையே கிடையாது, என்னால் ஓடக்கூட முடியாது. எந்த டைரக்ஷனில் நான் ஓடுவேன்? ரோடு நல்லா இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாதானடா அங்கிட்ட நான் ஓட முடியும். எனக்கு பார்வையே இல்லைங்கும் போது என்னால் ஓடக்கூட முடியாது. என்னால் திருப்பி ஃபைட் பேக் தான் பண்ண முடியும். ஏன்னா எவனோ அடித்தானா அட்லீஸ்ட் டிஃபெண்ட் பண்ணுறதோ அந்த இடத்துல நின்று ஃபைட் பேக் பண்ணுறதோ மட்டும்தான் என்னால் பண்ண முடியும்னு ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பாப்புல ஹீரோ ஒரு சீனில் ஒரு கேரக்டர்கிட்ட. அதை பாருங்கள். அதே மாதிரியே நான் என்ன சொல்கிறேன், இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கண் பார்வையற்றவர்கள் சயின்ஸ் குரூப் எடுக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சிஸ்டமே சொல்லுது. அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுக்க நினச்சாலும் உங்களால் முடியாது. இதைத்தான் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுது. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? எவ்ரிதிங் இஸ் இம்பாசிபிள் அன்டில் இட் இஸ் டன் அப்படின்னு சொல்லுது. அதனால் நான் சயின்ஸ் தான் எடுப்பேன் அப்படிம்பாப்பில் ஹீரோ.
ஒரு அட்டகாசமான சீனில் உள்ளே வர்ற ஒரு டைலாக் இது. அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப கேஷுவலாக ஃப்ளோவில் சொல்லுவாருங்க ஹீரோ ஒரு இடத்துல, இஃப் ஐஐடி டசன்ட் நீட் மீ அப்படின்னா ஐ டோன்ட் நீட் ஐஐடி as well. செமையான ஒரு டைலாக், அட்டகாசமாக தெரிக்க விட்டுருப்பாப்புல. யோசிச்சு பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள் மனுஷன் என்னவா வந்திருக்காப்புல அப்படின்னு. வேறு லெவலில் நம்ம சூரரை போட்டுற படம் பார்த்தம்போது எந்த ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் உருட்டி எடுத்துட்டாங்க, அதுதான் இந்த கதையுடைய பிரச்சனையே. இந்த படத்தில் முக்கியமான ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ராஜ்குமார் ராவ், இன்னொன்று ஜோதிகா. இவங்க 2 பேர் தான் இந்த கதையுடைய சோல்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க அந்தந்த கதாபாத்திரங்களை. இது போக சரத் கேல்கர் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பார், அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவரும் ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணியிருப்பார் அந்த கதாபாத்திரத்தை. ஆலியா எஃப் ஒரு கதாபாத்திரத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுவும் அவங்களும் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க அப்படின்னே சொல்லலாம். மீதி படத்தில் உள்ள வந்த எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை எங்கேயுமே பெருசாக அமைச்சூர்தனம் இல்லாமல் நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம்னே நான் சொல்லுவேன். திருப்பியும் சொல்லிட்டேன், இந்த ஹைலி ரெக்கமெண்டட்னா மொத்த படம் ஆக ஓகோ அதெல்லாம் கிடையாது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தே தீரணும், அதுக்காகவே ஹைலி ரெக்கமெண்டட். இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கதைக்கெல்லாம் வேறு மாதிரி போகும், அது ஒரு ட்ராமா மோடில் தான் மொத்த படம் போகும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெசன்ஸு, ஒரு லேர்னிங் இந்த படத்தில் இருக்கும். அதனாலேயே கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் படம் தான். நிச்சயமாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.